தலை 10 என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் தெரிவிக்கின்றேன். கவனமாக கேள். 1வது தலை மண்டையில் மூளை உறுத்தி கொண்டுள்ளதா ராவணா? இருதலை ராவணா, 2 தலைகளையும் இருதலை கொள்ளி எறும்பாக தவிர்த்து கொண்டிருக்கிறது. 3 தலை ராவணா முத்தத்தலை என்றும் சொல்வார்கள். 4 தலை ராவணா நாத்தம் பிடித்த இலை என்றும் சொல்வார்கள். எவ்வாறு என்று கேட்டால், நீரில் வீழ்ந்த இலை அழகி நாறுவது போல் 4வது தலை நாத்தம் அடித்துக் கொண்டுள்ளதா ராவணா? 5வது தலை என்னை கட்டு அஞ்சி கொண்டுள்ளதா ராவணா? 6வது தலை உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறது உனது 6வது தலை. 7 தலை ராவணனா உனது 7வது தலை எலியாகவும் என்னை பார்த்து பூனை என்று நடுங்கிக் கொண்டுள்ளதா ராவணா? எனது 8வது தலை எனது தாயாரின் பாதார விந்தம் உனக்கு கிட்டவில்லையடா ராவணா? 9 தலை ராவணா, நீயோ 3.5 கோடி ஆயுள் பெற்றவன். செவ்வாய், புதன், குரு, சந்திரன், சூரியன், சுக்கிரன், ராகு, கேது என்று சொல்லப்பட்ட நவகிரகங்களை உன் சிம்மாசனத்துக்கு படியாக அமைந்திருக்கின்றாய். அந்த 9வது கிரகமாகிய சனி கிரகம் உன் தலையை பிடித்து ஆட்டிக்கொண்டுள்ளதா ராவணா? 10 தலை ராவணா, என் தாயாரின் பாதார விந்தம் உனக்கு கிட்டவில்லை. எனது ரகநாயகன் எனக்கு கட்டளை இடலை. இல்லையே நீ அணிந்திருப்பாய் சுடலை. ராம் 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 ராம். பொய்க்குறங்கே, உன்னை இப்படியே விட்டு வைத்தால் நீ பேசிக்கொண்டே இருப்பாய். உன்னை இப்பொழுதே எனது வாளால் வெட்டி வீழ்த்துகிறேன் பார். விபீஷணா, சொல். தாங்களோ 3.5 கோடி வரங்களை பெற்றவர். 33 கோடி தேவர்களும் தங்களுக்கு கீழ் பணி செய்யக்கூடியவர்கள். தூதுவனாக வந்த ஒருவரை நாம் கொள்வது தவறு என்பதை தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் தூதுவனாக வந்தவரை கொள்ளுதல் முறையல்ல அரசே. தம்பி, இவ்விதம் இவனை விட்டு வைத்தால் இவன் மீண்டும் அனைத்தையும் அழித்தொழித்து விடுவான். ஆகவே இவனை நாம் அழிப்பதுதான் சரி என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் நீயோ அவனை அப்படியே விட்டுவிடு என்கிறாய். அப்படியே விட முடியாது. குறைஞ்சபட்சம் அவனை அட்லீஸ்ட் மானபங்கமாவது படுத்த வேண்டும், அங்கீகாரமாவது செய்ய வேண்டும். அதற்கு ஏதாவது உபயோகம் இருந்தால் சொல். அரசே, என்னுடைய சின்ன வேண்டுகோள், அதாவது தூதுவராக வந்தவரை கொள்ளுதல் மரபன்று 100 சவுக்கடிகள் கொடுக்கலாம், அல்லது குரங்கிரத்திற்கே அழகாக கருதக்கூடிய அந்த வாளில் தீயிட்டு அந்த வாளை எரித்து விடலாம். ஐயரே, உனக்கு தெரியாது. என் நெஞ்சு கொதிக்கிறது, ரத்தம் துடிக்கிறது. இவன் உனது தம்பி, நமது மகன்களாகிய பஞ்சசேனாதிபதி அச்சயன், அதிகாயம் போன்றவர்கள் எல்லாம் கொண்டிருக்கின்றான். உனக்கு ரத்தம் கொதிக்கவில்லையா? தெரிவிப்பாய். எனக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதே கோபமும் தாபமும் இருந்தாலும் கூட தூதுவரை கொள்ளுதல் முறையல்ல. ஏனென்றால் நாளை வரலாறு ராவணன் தூதுவனை கொன்றான் என்ற செய்தி வரும்பொழுது நம் அரக்கர் குலத்திற்கு மிகவும் இழிவாக தோன்றும் அண்ணா. அதனால் கூறுகின்றேன், தூதுவரை கொள்ளுதல் மரபு அன்று என்று நான் கூறுகிறேன். சரி, நீ என்னுடைய தம்பி, உன் சொல்லுக்கு நான் கட்டுப்படுகிறேன். அவனை என்ன செய்யலாம் என்று நீயே சொல். குரங்கிற்கு அழகாக இருக்கக்கூடிய வாளில் நெருப்பிட்டு அந்த வாளை அழித்து விடலாம் அண்ணா. சரியாக சொன்னாய். எனக்கும் அதுதான் சரி என்று தோன்றுகிறது. அவன் குரங்கிற்கு மிகவும் அழகாக இருப்பது அந்த வாள் தான். அந்த வாளுக்கு தீயை வைத்தால் அது இல்லாமல் அசிங்கமாக இருக்கும். அந்த வாளுக்கு தீ வைத்து